ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேலி சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேலி சேனலில் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை ஏரியாவில் ஒரு 5 ஏக்கர் விவசாய நிலம் வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் கம்மியான பட்ஜெட்டில். இந்த இடம் எக்ஸாக்டாக எங்களை கிட்ட இருக்குது. இதோட ப்ரைஸ் என்ன, இதில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த விவசாய நிலம் எக்ஸாக்டாக எங்களை கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை ஏரியாவில் தாங்க அமைஞ்சிருக்கு. நிலக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம வத்தலை கொண்டு போகிறோம் பார்த்தீங்களா, அந்த ஹைவேஸ் ரோட்டில் இருந்து அதிகபட்சமே ஒரு 2 கிலோமீட்டர் கூட வராது. அந்த டிஸ்டன்ஸில் இந்த 5 ஏக்கர் விவசாய நிலம் அமைஞ்சிருக்கு. இதில் வந்து போரோ கேனியோ சர்வீஸோ எதுவும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எம்டி லேண்டு தான். இந்த விவசாய நிலத்தோட விலை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு வந்து 17 லட்ச ரூபா ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுறாங்க. விலையை பொறுத்த வரைக்கும் மார்ஜின் கிடையாதுங்க. விலையை அனுசரித்து கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். விலையை எவ்வளோ தூரம் பேசி குறைச்சி வாங்கி தர முடியுமோ அவ்வளோ தூரம் பேசி குறைச்சி வாங்கி தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த இடத்துக்கான ஒரு மெயின் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலக்கோட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு நியர்பையாகவே அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா ஹைவேஸ் ரொம்ப பக்கமாக கிடச்சிருது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தோட ரோடு ஃப்ரண்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு 350 அடியிலேருந்து 400 அடிக்கு மேலே ரோடு ஃப்ரண்டேஜ் தாராளமாக கிடைக்கிது. இந்த இடத்தோட அத்துமல்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு பக்கத்து வரப்பு தெரியுது பார்த்தீங்களா, அந்த வரப்பை தாண்டி அதே போல் இந்த வரப்பு வரைக்கும், அதே போல் இந்த இடத்துக்கு வரதுக்கான மெயின் என்ட்ரன்ஸ் ரோடு வந்து இதுதான். நல்லா பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சரில் கிடச்சிருக்கு. நல்ல செம்மண் பூமிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தோட நிலத்தடி நீர்மட்டம் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு 400 அடிக்குள்ளேயே வந்து தண்ணி வந்து தாராளமாக கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கான பாதைன்னு பார்க்கும்போது 23 அடி ரோடு ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டில் வந்து 30 அடி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கல்லுமே வந்து ஊண்டி வச்சுருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேளை 30 அடி ரோடு போட்டாங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஊரடி தோட்டமாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த இடத்துக்கான கையெழுத்து அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தான். டாக்குமெண்ட் வைஸாக எல்லாமே நமக்கு வந்து ப்ராப்பராக வச்சுருக்காங்க. இன்றைக்கி நிலக்கோட்டை ஜோன் அதே போல் வந்து ஃபார்ம் ஹவுஸ் போடணும், இல்லை சொந்தமாக ஒரு தோட்டத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி மதுரையிலேருந்து திண்டுக்கல்லில் கோயம்புத்தூரில் நிறைய பேர் வந்து எதிர்பார்க்குறீங்க. பட்ஜெட் வைஸாகவும் நமக்கு வந்து கம்மியாகவும் இருக்குது. அதே போல் இடத்த பார்க்கும்போது நமக்கு ஹைவேஸுக்கு ரொம்ப ரொம்ப நியர்பையாக கிடச்சிருக்கு. அப்படி இருக்கிறப்ப இந்த இடம் வந்து ஒரு நல்ல ஒரு விவசாய நிலம்னே சொல்லலாம். உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்த வந்து உருவாக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் அடுத்தடுத்து இனிமேல் லோ பட்ஜெட்டில் நிறைய இடங்கள் நாங்கள் அப்லோடு பண்ணுறதா இருக்கோம். தொடர்ந்து நம்மளோட சேனலை பாருங்கள். உங்களோட பட்ஜெட் எதுவாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி இடங்களை எடுத்து கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அதுபோக இந்த இடத்த பற்றி பார்த்தோம் அப்படின்னா பக்கத்தில் வந்து நிறைய ஊர்கள் வந்து இருக்குங்க. இப்போ நான் வீடியோவில் கூட ஜூம் பண்ணி காட்டியிருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு முன்னாடி ஃப்ளாட் எல்லாம் போட்டு சேல்ஸே பண்ணிட்டாங்க. ஃப்ளாட்டோட மதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 350 ரூபா வரைக்கும் ப்ரைஸ் வந்து போட்டிருக்காங்க. ரோடு பேஸில் இருக்கிறது மட்டும் 480 ரூபா வரைக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட் வைஸாக பார்க்கும்போது இந்த இடமும் வந்து நமக்கு ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்த பற்றி வேறு ஏதாவது கூடுதல் தகவல் தேவை, இல்லை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். இந்த இடத்த பற்றி ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமே சொல்லிட்டேன். ஃபைனலாக இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து வியூவர்ஸுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய ஆதரவுனால் மட்டும்தான் எங்களுடைய சேனல் நாளுக்கு நாள் வந்து க்ரோத் ஆகிட்டே இருக்குது. அதுக்காக மறுபடியும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.